ஆண்கள் தனது நண்பர்னால் என்ன, தோழமை, அதாவது நட்பு அப்படின்னா யார் கூட வரும்னா, தன்னை விட ஒரு வயசு அதிகம் அல்லது ஒரு வயசு கம்மியாக இருக்கணும். ஓரிரு வயசு தான் அதிகமாக இருக்கணும், ஓரிரு வயசு தான் கம்மியாக இருக்கணும். அதுதான் நட்பு, தோழமை உறவு என்பது. அப்படின்னா ஆண்கள் தனது நண்பர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் தங்களது நண்பர்களை பெரியவர்களாக பார்க்க வேண்டும், பெரியவர்களாக கருத வேண்டும். பெண்கள் தங்கள் தோழிகளை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பெண் தனது தோழியை எப்படி நினைப்பான்னா, தன்னை விட இவ சின்னவன்னு பார்ப்பான். ஆனால் ஆண் என்ன பார்ப்பான்னா, தனது நண்பனை பார்க்கும்போது இவன் தன்னை விட பெரியவன் நினச்சி பார்ப்பாங்க. அப்போ ஆண்கள் தனது நண்பர்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பேர் சொல்லலாம் கூப்பிடக்கூடாது, வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். ஆண்கள் தனது நண்பர்களை கடவுளாக வணங்க வேண்டும். பாருங்கள், அப்போது ஆண்களுக்குள்ளே சண்டையே வராது. வாடா போடாங்கும்போது தான் சண்டை வரும், கெட்ட வார்த்தை போடுவாங்க. நண்பர்கள்ங்கிற பேரில் இந்த காலத்தில் கெட்ட வார்த்தை கூட போடுவாங்க, வாடா போடாம்பாங்க, வா போன்னுவாங்க, பேர் சொல்லி கூடுவாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை எப்படி கூப்பிடணும், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லி கூடக்கூடாது. கடவுளாக நினைக்க வேண்டும். கடவுளாகனா காலை தொட்டு வணங்கணும். ஆண்கள் தங்கள் நண்பர்களை காலை தொட்டு வணங்குவாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்போ அந்த உலகம் எவ்வளோ பாதுகாப்பானது பாருங்கள். ஆண்களுக்குள்ளே சண்டே வராது, பெண்கள் தான் சண்டை போட்டுப்பாங்க. பெண்கள் தங்கள் தோழியை என்ன நினைப்பாங்கன்னா, தங்களை விட இவ சின்னவ, தன்னை விட இவ சின்னவன் தான் நினைப்பாங்க. பெண்கள் தனது தோழியை எப்படி நினைப்பாங்கன்னா, தன்னை விட இவ சின்னவ, தனது தோழியாகிய இவள் தன்னை விட சின்னவ, தான் பெரியவன் நினைப்பாங்க. இது இயற்கை விதிமுறை. இயற்கை விதிமுறை எங்கே கடைபிடிக்கப்படும்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். தற்போதுள்ள உலகம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது, இயற்கைக்கு முரணானது. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தனது நண்பர்களை வாடா போடான்னு தான் கூப்பிடணும், வா போன்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லி தான் கூப்பிடணும், கடவுளாக நினைக்கக்கூடாது. ஆண்கள் தனது நண்பர்களை தன்னை விட இவன் சின்னவன் நினைக்கணும். இது செயற்கையான நடைமுறை. இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பின்பற்ற வேண்டிய செயற்கையான நடைமுறை. அந்த நடைமுறை தான் இங்கே உள்ள சண்டைகளுக்கு காரணம். ஆண்கள் தனது நண்பர்களை வாடா போடான்னு கூப்பிடுறது, திட்டுறது, இது மாதிரியான தான் சண்டைக்கு காரணம். அப்புறம் பெண்கள் தனது தோழிகளை எப்படி கூப்பிடணும்? இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். தனது தோழிகளை கடவுளாக நினைக்கணும். தனது தோழிகளை பெண்கள் கடவுளாக நினைக்கணும். ஆனால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையில் பெண்கள் தனது தோழிகளை வாடி போடின்னு தான் கூடுவாங்க. அதுதான் இயற்கை விதிமுறை. வாங்க போங்கன்னு இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்கள் தோழிகளை வாங்க போன்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிட்றது செயற்கையான விதிமுறை, இயற்கைக்கு முரணான விதிமுறை. அதுதான் இங்கே பின்பற்றப்படணும். இயந்திர அறிவியல் உலகில் இயற்கைக்கு முரணான விதிமுறையை தான் பின்பற்றணும். அப்போது இங்கே இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்கள் தோழிகளை எப்படி கூப்பிடணுன்னா, வாங்க போங்கன்னு கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, வா போன்னு கூப்பிடக்கூடாது, காலை தொட்டு வணங்கணும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தங்கள் தோழிகளை வாடி போடின்னு கூப்பிடணும். தன்னை விட இவ சின்னவன்னு நினைக்கணும். தனது தோழியை பெண்கள் தன்னை விட இவ சின்னவ, வாடி போடின்னு கூப்பிடணும், வா போன்னு கூப்பிடணும். சண்டை போடுவா, அடிப்பா, அது உரிமையோடு நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் ஆண்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் தங்கள் நண்பர்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூட மாட்டாங்க. தனது நண்பர்களை கடவுளாக நினைப்பாங்க, காலை தொட்டு வணங்குவாங்க. இதுதான் நடக்க போகுது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம். இங்கே எல்லாமே செயற்கையாக மாறிடுச்சு. ஆணாதிக்கம் என்பது செயற்கையானது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம் தான் சரியானது. ஏன்னா அது செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம். அதனால் ஒரு செயற்கையான நடைமுறை தான் ஆணாதிக்கம் என்பது பொருத்தமாக இந்த உலகத்திற்கு இருக்குது. உறவுமுறை எல்லாமே தலைகளாக மாறிப்போச்சு. உறவுமுறை எல்லாமே பெண்கள் ஆதிக்கம் என்பது இருக்காது. பெண்கள் ஆதிக்கம் செலுத்தாத அந்த வாழ்க்கை என்பது செயற்கையானது. பெண்கள் அடங்கி போகிறது, பணிஞ்சு போகிறது ஆண்களுக்கு, இதெல்லாம் செயற்கையானது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது என்பதால் செயற்கையான உறவுமுறை நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு செயற்கையான ஒரு ஏற்பாடு, தற்காலிக ஏற்பாடு என்பது நமக்கு தேவைப்படுகிறது. எல்லா வகையிலுமே நம்ம உண்ணுகிற உணவு செயற்கையானது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோமே,
அது செயற்கையானது. அது மாதிரி உறவு முறை செயற்கையானது. ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவது, பெண்கள் உதவி செய்வது, இதெல்லாம் செயற்கையானது. நாம் வசிக்கிற காங்கிரீட் கட்டிடம், வானூர்தியில் பறப்பது, விமானத்தில் பறப்பது, கப்பலில் பயணிப்பது, விண்வெளிக்கு போகிறது, எல்லாமே செயற்கையானது. அதனால் உறவு முறையும் இங்கே செயற்கையானதாகத்தான் இருக்கிறது. ஆண்களை பெண்கள் கடவுளாக நினைக்கணும், இது செயற்கையானது. அப்படி நினைக்கிறது செயற்கையானது. இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு அதுதான் சரியானது, செயற்கையானது தான் சரியானது. அந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் கடவுள், பெண்களை ஆண்கள் வணங்கணும் அப்படின்னா அது மிக மிக தவறு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் பெண்களை ஆண்கள் பெரியவர்களாகவும் கடவுளாகவும் நினச்சி பெண்களை வணங்க வேண்டும். அதனால் முதல்ல இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன, இது செயற்கையான உலகம். அப்போ இந்த உறவு முறையில் செயற்கை, நாம் வசிக்கின்ற வசிப்பிடங்களில் செயற்கை, காங்கிரீட் கட்டிடம், அப்புறம் பேருந்துகள், விமானம், காரு, பைக்கு, சாப்பிட்ற சாப்பாடு, சமைச்சு சாப்பிட்றோம், தானியங்களை சாப்பிட்றோம், மாமிசத்தை சாப்பிட்றோம், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம், எல்லாமே செயற்கை. நம்ம செய்கிற தொழில் எல்லாமே செயற்கை. இப்போ உருவானது தான் இது எல்லாமே. ரொம்ப உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்ம பயன்படுத்துகிற உலோகங்கள் அது எல்லாமே செயற்கை. அதனால் ஒரு செயற்கையான ஏற்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் உறவு முறையிலையும் அது செயற்கையானதாக மாறும். அதனால் தற்காலிக 2040 வரைக்கும் நம்ம இந்த செயற்கையான ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றி தான் ஆகணும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அதுக்கப்புறம் இயற்கையான நடைமுறை வரும். பெண்களை பார்த்து ஆண்கள் வாங்க போங்கன்னு சொல்லணும், பெண்களை கடவுளாகவும் பெரியவர்களாகவும் வணங்க வேண்டும். இப்போ மனசுக்குள்ளே நீ மரியாதையாக நினச்சா மட்டும் போதாது, அதை வெளிப்படுத்தணும், வெளியில் தெரியணும். மனசுக்குள்ளே என்ன நினைக்கிற வெளியில் தெரியணும். ஒரு ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை வெளிப்படையாகவே தெரியணும். அப்போ தான் அது வழியாக பின்பற்றப்படும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான். அதனால் எக்காரணம் கொண்டும் மீண்டும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவது அது எதுவும் எக்காலமும் திரும்ப விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த பணிவு, அந்த மரியாதை, பெரியவர்களாக பெண்களை நினைப்பது, கடவுளாக பெண்களை வணங்குவது, இதெல்லாம் பெரியவங்களும் ஆண்கள் எல்லாருமே கடைபிடிப்பாங்க. அது சின்ன வயசில் உள்ள ஆண்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவங்களும் அதை கடைபிடிப்பாங்க. வழியாக தலைமுறையாக அது பெண்களுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு உறுதியான பாதுகாப்பாக அது அமையும். பெண்களை ஆண்கள் கடவுளாகவும் பெரியவர்களாகவும் நினைப்பதற்கு பெண்கள் 100%க்கு 200% தகுதி உடையவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வெறுமனே அது வெறுமனே பெண்களை மயக்குகிற வார்த்தையோ அல்லது பெண்களை சமாதானப்படுத்துகிற பொய்யான வார்த்தைகளோ அப்படி கிடையாது. பெண்கள் அத்தகைய தகுதிக்கு உரியவர்கள் தான்.